மா, சக்தியே வேலுவை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிட்டா. ஆனா இந்த செல்விதான் வேலு மாமான்னு வேலுவை தலையில தூக்கி வச்சுட்டு பேசுறா. செல்விக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த ஒரு விஷயத்த வச்சு வேலுவை நம்ம கெட்டவர்னு முடிவு பண்ணிட முடியாது சேரா. வேலு நமக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காரு. அதெல்லாம் இப்ப இல்லன்னு ஆயிடுமா? என்ன அப்படி உதவி பண்ணி வச்சுட்டான்? அவனால நம்ம குடும்பத்துக்கு பெரிய உபத்திரம் தான் நடந்துச்சு. நல்லது ஒண்ணும் நடக்கல. அத்தா, காஃபி எடுத்துக்கோங்க. அத்தை, சக்தி அவன் திருந்திட்டான்னு எவ்வளவோ சந்தோஷப்பட்டா. ஆனா அவன் துளி கூட திருந்தவே இல்லையேம்மா. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பொண்ணு கூட கள்ள தொடர்புல வேற இருந்திருக்கான். பாவம் தென்னரசு. அதை தட்டி கேட்க போய் தான் வேலுவும் அந்த பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அவரை கொண்டு இருக்காங்க. சக்தி வேலுவை வெறுக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணை அவன் காப்பாத்த நினைச்சதுதான். அந்த பொண்ணோட அவனுக்கு தப்பான உறவு இல்லைன்னா போலீஸ் கிட்ட காட்டி கொடுத்துருப்பான்ல. இப்படிப்பட்டவனோட சக்தி இனிமே எப்படிமா வாழ்வா? ஒரு கொலைகாரனை கூட மன்னிச்சு ஏத்துக்கலாம். ஆனா ஒரு பொண்ணுக்காக கூட பிறந்த அண்ணனையே கொலை பண்ணவே இந்த வேலு. அவனை எப்படி சக்தி ஏத்துக்குவா? இந்த விஷயத்துக்கு நான் சக்திக்கு சப்போர்ட் பண்றேன். வேலு இனிமே சக்தி வாழ்க்கையில வரவே விட மாட்டேன். சக்தி சம்மதிச்சிட்டானா அவளுக்கு நான் வேற கல்யாணம் கூட பண்ணி வைப்பேன். என்னப்பா சொல்ற? பின்ன என்னமா, வேலுவை கல்யாணம் பண்ணி அவ அப்படி என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டா? ஒரு அண்ணன் அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குமா. இங்க பாருமா, அவளுக்கு நிச்சயம் நான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவேன். அவளுக்கு என்ன வயசு ஆகி போச்சு? ஊர் உலகத்துல டிவோர்ஸ் பண்ணிட்டா வேற ரீமேரேஜ் பண்ணிக்கிறது இல்ல. இப்போ அதெல்லாம் சகஜமா. இது விஷயமா சக்தி கிட்ட ஒரு நாள் நான் பேசுறேன். அத்தா, என் அண்ணன் கொலைகாரன் முரடன் தான். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல தப்பான ஆள் கிடையாது. கொலை நடந்த ஸ்பாட்ல ஒரு பொண்ணு இருந்ததா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணோட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்ததால தானே அந்த பொண்ணை காட்டி கொடுக்காம இவன் மட்டும் ஜெயிலுக்கு போனா. என் அண்ணன் வேலு பொண்ணுங்க விஷயத்துல தப்பாவே நடந்துக்க மாட்டாரு. அவரு எதுக்காக அந்த பொண்ணை காப்பாத்த நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. உன் அண்ணனை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டியே. உன் அண்ணன் ரொம்ப நல்லவன் தான். போ. அத்தான், என் அண்ணன் கொலை பண்ணலன்னு சொல்லல. அவர் பொண்ணுங்க விஷயத்துல தப்பு பண்ண மாட்டாருன்னு தான் சொல்றேன். சரி சரி, இப்ப நீங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? விடுங்க. என்ன காரெல்லாம் ஓட்டி கத்துக்கிட்டீங்களா? என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? சக்தி என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? எனக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுத்தவன் சரியான கிறுக்கு பையன். என்ன சொல்ற? ஆமா, ராங் ரூட்ல என்ன கார் ஓட்ட சொல்லி ஆக்சிடென்ட்டே ஆயிடுச்சு. என்னது? ஐயோ ஐயோ, என்னம்மா சொல்ற? அவர் சொல்லி கொடுத்த மாதிரி நான் கார் நல்லா தான் ஓட்டினேன். திடீர்னு டேர்னிங்ல ஒருத்தன் பைக்ல வந்துட்டான். ஐயோ, நான் பதட்டத்துல பிரேக்குக்கு பதிலா ஆக்சிலரேட்டர்ல காலை வச்சிட்டேன். ஐயோ, என்ன சொல்ற சக்தி? அந்த வண்டியில வந்தவருக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகல, லேசா சின்ன காயம்தான். சரி, அந்த தம்பியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனியா? இல்ல, நான் கூட்டிட்டு போல. என்ன சக்தி, நீ தானே அவர் மேல மோதின. அப்ப நீ தானே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கணும். சரியா கேட்டீங்க பாட்டி. சக்தி யாரு மோதினான்னு தெரிஞ்சா நீங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுவீங்க. யார மோதினாமா? வேலுவதான். என்ன சொல்ற அபி? ஆமா, அந்த பைக்ல வந்தது வேலுதான். ஐயோ, அண்ணனுக்கு ஒண்ணும் இல்லல. அண்ணன் நல்லா இருக்காருல்ல? அவர் நல்லாதான் இருக்காரு. ஏமா, பார்த்து ஓட்டிட்டு போயிருக்க கூடாதா? இப்படியாமா போய் மோதுவ? அதான் வேலுக்கு ஒண்ணு ஆகலையேம்மா. நீ ஏமா இப்படி பதட்டமாகற? உண்மையிலே தப்பு உன் மேலதான். நீ தான் வேலு மேல கார் மோதுன. பாவம், அவர் கை கால்லாம் அடிபட்டுருச்சு. ஒரு சாரி அது சொல்லிருக்கலாம்ல. சாரி கூட சொல்லாம நீ அவரை திட்டின. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏய், வாய் மூடு. அதிக பிரசங்கித்தனமா பேசாத.
சக்தி இவளை ஏண்டி திட்டுற? அபி கரெக்டா தானே சொல்றா. தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு வேலுவை ஏன் திட்டின? முதல்ல நீ போனை போட்டு வேலு எப்படி இருக்காருன்னு கேளு. நான் எதுக்குமா அவர்கிட்ட கேட்கணும்? நான் என்ன வேணும்னேவா போய் மோதினேன்? அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு, அவ்வளவுதான். வா. சக்தி மா, இனிமே சக்தி கிட்ட வேலுக்கு ஃபோன் பண்ணு, வேலுவை போய் பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு இருக்காத. சக்திக்கு வேலு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவன். நான் சக்திக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வேலு கூட சக்தியை மறுபடியும் சேர்த்து வைக்கணும்னு நீ நினைக்காத. அப்படி ஒண்ணு நீ நினைச்சினா அது நிச்சயம் நடக்காது. அக்கா, கோமதி அக்கா கொடுக்க வேண்டிய பிளவுஸ்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்துட்டு வா. ம். வணக்கங்க. வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். என்ன சார், போன விஷயம் என்னாச்சு? போன விஷயம்னா ஐயோ, நீங்க காதலிக்கிற பொண்ணு கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே, பேசுனீங்களா? இல்லைங்க, பேசல. ஏன் சார்? பேசலாம்னு நினைச்சுதாங்க போனேன். ஆனா உள்ளுக்குள்ள பயமா இருந்துச்சு, அதான் பேசல. என்ன சார் இது? உங்களுக்கு போய் பயமா இருக்குன்னு சொல்றீங்க, எல்லாருக்கும் பாடம் சொல்லி தரவர் நீங்க. நீங்க போய் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்க. நேருக்கு நேரா ஒருத்தர்கிட்ட போய் சண்டை போட்டுடலாங்க. ஆனா காதலிக்கிற பொண்ணுகிட்ட போய் அவ்வளவு சாதாரணமா நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட முடியாதுங்க. அதுக்கு பயங்கரமான மன தைரியம் வேணும். எதையுமே தாங்கக்கூடிய இதயம் வேணும். எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லைங்க. என் இதயம் ரொம்ப பலவீனமானது. ஒருவேளை நான் அவங்க கிட்ட சொல்லி அவங்க அதை ஏத்துக்கலனா நான் அங்கேயே உடைஞ்சு நொறுங்கி போயிருவேங்க. அதுக்கப்புறம் என்னை யாராலும் தேத்தவே முடியாது. அதனாலதான் என் காதல இத்தனை நாளா என் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கேன். இப்படி இருந்தீங்கன்னா எப்படி சார்? உங்க அம்மாக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல, தைரியமா போய் பேசுங்க. இல்லனா சொல்லுங்க சார், நான் வேணா உங்களுக்காக போய் பேசுறேன். அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க சார். இங்கதான் இருக்கா, என் முன்னாடி தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. நான் உன்னதான் லவ் பண்றேன்னு என்னால ஒரு செகண்ட்ல சொல்ல முடியும். ஆனா உனக்கு என்ன பிடிக்கலனா அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லை. நீங்க என்ன சார் யோசிச்சிட்டே இருக்கீங்க? அடுத்த தடவை அந்த பொண்ணை பார்க்க போகும்போது என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், நானே பேசுறேன். இல்லங்க, முதல்ல நானே அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். அப்ப தைரியமா போய் பேசுங்க சார். அந்த பொண்ணு கண்டிப்பா உங்க காதலை ஏத்துப்பாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் தேனே. அதோர பேரழகி, எங்க நீ வந்தழகி, உன்னை பாக்குறேன், உள்ள உணர்றேன், நான் காதறேன். அத்தாடி ஆட்டுக்குட்டி, நான் போடு சோப்பு கட்டி, போல மணக்குற என்ன இழுக்கிற நீ போகையில. ஓ அரும்பாத மீசைய நீதான் முறுக்கிய திரிய வச்ச, விளங்காத ஏதோ ஒன்னதான் நீ விளங்க வச்ச. அட ஒண்டி கட்ட நான் தான். சரி, நான் வரேன் தேனே. சரிங்க சார். சில்வமான